அவனை படுக்க போட்டு அவன் இதயத்தை கிழிச்சு இதயத்தை எடுத்து மோந்து பார்த்து தூக்கி வீசுறாப்புல. இந்த மாதிரி வந்து வயலன்ஸ் ஏகப்பட்ட வயலன்ஸு. எவ்வளவு வயலன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வயலன்ஸ் பண்றாங்க. ஆசிட்ல போட்டு அவனை வந்து எரிச்சு அப்படியே சாம்ப கூட மிஞ்சாத அளவுக்குலாம் பண்றாங்க. இந்த வயலன்ஸ் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை உண்மையிலேயே சொல்றேன். இந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். மார்க்கோ மலையாளத்தில் வந்து 3 வாரம் ஆச்சு. தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி சக்கவோடு போட்ட படம் செம்மையா போயிருக்கு. மார்க்கோ 2 கூட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்சஸான படம். இன்னைக்கு தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, மலையாளத்துலையும் பார்த்தாச்சு. இருந்தாலும் தமிழ்ல பார்த்தேன்னா இந்த டைலாக்லாம் நல்ல இதாகுமே சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து பார்த்தா, மார்க்கோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படம். 2K கிட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அம்சம் இருந்தாலும் இந்த படம் வந்து இந்தியாவுக்கு இல்லை, மொத்தமாகவே இந்த படம் தேவையாங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா வன்முறை தலை விரிச்சு ஆடுது. ஒருத்தனை கொலை பண்ண போறீங்க, கொலை பண்ணிட்டீங்க, செத்துட்டான், போயிடணும். அவனை படுக்க போட்டு அவன் இதயத்தை கிழிச்சு இதயத்தை எடுத்து மோந்து பார்த்து தூக்கி வீசுறாப்புல. இந்த மாதிரி வந்து வயலன்ஸ் ஏகப்பட்ட வயலன்ஸு. உண்மையிலே சொல்ற, ஒரு ஃபைட் ஆரம்பிக்குது, ஒரு 200 பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல, நம்ம மொபைலில் நோண்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல சீனை கூட நம்ம வந்து விழிச்சு பார்க்க முடியல. ஏன்னா அவரால் எவ்வளவு வயலன்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வயலன்ஸ் பண்றாங்க. ஆசிட்ல போட்டு அவனை வந்து எரிச்சு அப்படியே சாம்ப கூட மிஞ்சாத அளவுக்குலாம் பண்றாங்க. இந்த வயலன்ஸ் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை உண்மையிலேயே சொல்றேன். இந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அட்டாச் ஆச்சு. அம்மாவுக்கான எதையுமே செய்வேன், எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாம், ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்கிற மாதிரி. அம்மா தப்பாக அவளை கைட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அம்மாவை கூட திட்ட முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு பிளேபேக் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 1 சக்ஸஸ், 2 சக்ஸஸ், 3 வரப்போகுது, அது டாக்ஸின்னு ஒரு படம் வரப்போகுது. எல்லா படத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வயலன்ஸ் இருந்தால் கூட ஒரு அளவில் இருந்தால் தான் எதுவுமே நல்லது. ஏன்னா அளவுக்கு மிஞ்சலாம் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அளவா இல்லாத இந்த படத்துக்கு ரொம்ப வருத்தம். 2K கிட்ஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்குது இந்த படத்துல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வயலன்ஸ் ஓவர். கண்டிப்பா சொல்றேன், ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து பார்க்க மாட்டாங்க இந்த படத்தை. பாதியில போயிருப்பாங்க. இந்த படத்துக்கும் நீங்க பெரிய கிங்கா இருக்கலாம் நீங்க மலையாளத்துல, இந்த படத்தையும் பாதியிலே எந்திச்சு போயிட்டாங்க ஃபேமிலி. இல்ல அதெல்லாம் ஒரே மாதிரி தான். உன்னிமுகன் ஒரு பாடி, ஒரு அர்னால்டு மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைப்போம். அர்னால்டு படி அந்த கன் எடுத்து அடிப்போம். கிளைமேக்ஸ்லாம் அப்படிதான் இருக்கும். அர்னால்டு தூக்குற அதே பிரிடேட்ல தூக்கிருப்பாரு அவர். 25 வருஷம் முன்னாடி பிரிடேட்ல தூக்குனதை தூக்கி இப்ப கொடுத்துருக்காங்க கையில அறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே கிரிஞ்சா இருக்குடா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் ஸ்டோரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன கோல்டு மாஃபியா, அவங்களுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிறதா இந்த அளவுக்குலாம் பண்ணணுமா? அந்த அளவுக்குள்ள பேட்டரி ஸ்ட்ராங் இல்லை. என்ன தங்கம் கடத்துறாங்க, நீ பெருசாடா நான் பெருசாங்க. அதுக்கு ஒரு குடும்பத்துல உள்ள பச்சை குழந்தை, கருவுல இருக்கிற குழந்தையை மிதிச்சு கருவுல இருந்து உள்ளக்க கையை விட்டு எடுத்து அதெல்லாம் கொலை பண்ண போறீங்களே, என்னடா நீங்க பண்றீங்க? படம் மலையாள சினிமாவுக்கு இந்த பேரே கெட்டு போச்சு. முதல்ல கிங் ஆஃப் கொத்தான்னு சொல்லிட்டு நம்ம துல்கர் ஆரம்பிச்சு வச்சாப்ல. ஸோ அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னடா அது? ஏன்னா அவங்க பார்க்கல. ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் படம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சரி, இது மாதிரி KGF. ஏன்னா கர்நாடகா ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா தேட்டர் ஒரு 300-305 தேட்டரு, மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா 250 தேட்டரு. அவங்களே 1000 கோடி கலெக்ஷன் பண்ணாங்க. நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பண்ண மாதிரியே இருக்குது. எழுதும் போதே KGF மாதிரி ஒரு படம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, அந்த பில்டப் ஷாட்ஸ் எல்லாமே பக்கா நீங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவன் நடந்து வர்றது, கன் எடுக்கிறது, ஷூ கட்டுறது எல்லாமே ஸ்டைலிஷா இருந்தாலும் சரி, இந்த படம் தேவையில்லாத ஒண்ணுன்னு நினைக்கிறேன். 10க்கு வந்து 6.5 கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. ஃபைட்லாம் மாஸ். அனிமல் படத்தை அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃபேன் அப்படின்னா இந்த படம் கிளாஸாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். கிட்டத்தட்ட அந்த ஃபைட் சீக்வன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, லியோ படத்தில் வந்து விஜய் சார் வந்து கிளைமேக்ஸ் வந்து சண்டை போடுவார்ல ஒரு பெரிய குடவுனில், அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. வயலன்ஸ் டோட்டலா வயலன்ஸ். படம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம், அப்படியே தலையெல்லாம் இது எல்லாம் துண்டு துண்டா போறது, இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணும்ல, கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த ஒரு இம்பாக்ட் கொடுக்குது. மார்க்